ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஓணம் ஸ்பெஷல் சத்ய சாப்பாடு தான் பார்க்க போகிறோம். இதை என்னோட ஸ்டைலில் நான் எப்படி சமைக்கிறேன் அப்படின்றத பார்க்கலாம். இதில் நான் மொத்தமாக 21 ரெசிபி பண்ணியிருக்கேன். இதில் அப்பளம், அப்புறம் சிப்ஸு, வாழைப்பழம் இதெல்லாம் சேர்த்து தான் கணக்கு வைப்போம். இதை செய்கிறதுக்கு எனக்கு மொத்தமாக 5 மணி நேரம் தேவைப்பட்டுச்சு. 1 ஹவர் காய்கறி கட் பண்ண, மீதி 4 மணி நேரம் சமைக்க. நீங்கள் ஓணத்துக்கு இந்த ரெசிபிலாம் பண்ண போகிறீங்கன்னா நான் டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்னென்ன ரெசிபி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நாளே காய்கறியெல்லாம் வெட்டி வச்சுக்கோங்க. தயிர் பச்சடிக்கெல்லாம் ஒரே மசாலா தான் வரும். நீங்கள் ஒவ்வொரு டைமும் தனித்தனியாக அரைக்காமல் ஒரே டைமாக மசாலா அரைச்சிட்டு ஒவ்வொரு பச்சடிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் பருப்பு வேக வைக்கும்போது சாம்பாருக்கு தனியாக அப்புறம் பருப்பு கறிக்கு தனியாக வேக வைக்காதீங்க. ஒன்றா வேக வச்சு தனித்தனியாக எடுத்துக்கோங்க. இதே மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் நிறைய ஃபாலோ பண்ணியிருப்பேன். அது என்னென்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த ரெசிபி முழுக்க எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோட ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். சில பேருக்கு பார்த்தோன்னா தோணும், இது என்ன இந்த கலரில் கேரளாவில் செய்ய மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிளுக்கு கேரளா சைடு முட்டைக்கோசுக்கெல்லாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துப்பாங்க. ஆனால் எனக்கு பொரியலில் மஞ்சள் பொடி சேர்த்தா பிடிக்காது. அதுக்கு பதிலாக நான் பருப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்காக இது சத்திய சாப்பாடே இல்லைன்னு ஆயிடாது. கேரளாலேயே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி ஓணம் சாப்பாடு சமைப்பாங்க. சில இடத்துல நான்வெஜ் கூட இருக்கும். அதுக்காக அதுவும் ஓணம் சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட முடியாது. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சாதம் வச்சிடலாம். அதுக்கு தேவையான தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். சாம்பாருக்கும் பருப்பு கறிக்கும் தேவையான பருப்பை ஒரு குக்கர்ல சேர்த்துக்கோங்க. இது கூட பூண்டு வெங்காயமும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான தண்ணியும் உப்பும் சேர்த்து இதை இன்னொரு ஸ்டவ்ல வச்சிடலாம். இன்னொரு குக்கர்ல கூட்டுக்கறிக்கு தேவையான சுண்டல் சேர்த்துக்கோங்க. இப்போ சுண்டலுக்கு தேவையான உப்பு சேர்த்து இதை ஒரு 5 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. இன்னும் ஒரு அடுப்பு ஃப்ரீயா இருக்கு. அதுல நம்ம இஞ்சி தீயல் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இஞ்சியை சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம். நான் இஞ்சி கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து சின்ன சின்னதா கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. இந்த டைம்ல நம்ம அடுப்புல வச்சிருந்த பருப்பும் அப்புறம் சுண்டலும் வெந்தாச்சு. இது ப்ரெஷர் போகிற வரை இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம இஞ்சி புளி ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதுல தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். கூடவே கடுகும் சேர்த்துக்கிறேன். அடுத்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம சின்ன சின்னதா வெட்டி வச்சிருந்த இஞ்சி அப்புறம் பச்சை மிளகாயும் இது கூட சேர்த்துக்கலாம். இதை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வேகட்டும். அதுக்குள்ள சாப்பாட்டுக்கு தண்ணி கொதிச்சாச்சு. அதுல அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ சுண்டல் வேக வச்சோம்ல, அந்த குக்கர்ல ப்ரெஷர் போயாச்சு. அதுல கொஞ்சமா வாழைக்காய் சேர்த்துக்கோங்க. இது வேகட்டும். அதுக்குள்ள நம்மளோட இஞ்சி நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இஞ்சி நல்லா வெந்தாச்சு. இதுல காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இதுல 1/2 கப் அளவு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இது இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்தாச்சு. இதை இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுல இருந்து பருப்பு கறிக்கு தேவையான பருப்பை நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்க பருப்புல சாம்பார் வச்சுக்கலாம். இந்த பருப்புல சாம்பாருக்கு தேவையான காய்கறிகளை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமா தண்ணி அப்புறம் உப்பும் சேர்த்து வேக விட்டுருங்க. இது வேகட்டும். இப்போ நம்ம இஞ்சி புளியில கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த அளவு நல்லா கட்டியானதும் இதுல கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு எல்லாம் செக் பண்ணிட்டு இதை இறக்கிடுங்க. இப்போ நான் கூட்டுக்கறிக்கும் புளி சேருக்கும் தேவையான மசாலா அரைச்சிடுறேன். ரெண்டுத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரே மசாலா தான் தேவைப்படும். அதனால ஒரே இதாக அரைச்சு நான் ரெண்டுக்கும் எடுத்துக்க போறேன். ஒரு மிக்சி ஜார்ல தேவையான அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு சின்ன வெங்காயம் அப்புறம் கொஞ்சமா சீரகம், கடைசியா கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா அரைச்சுக்க போறேன். இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு நம்ம வேக வச்சிருந்த சுண்டல் அப்புறம் அந்த வாழைக்காய் கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துற வேணாம், கொஞ்சம் இருக்கட்டும் புளி சேரிக்கு. இதை நல்லா கலந்து விட்டு பச்சை வாசனை போகிற வரையும் வேக விட்டுருங்க. இதுல கொஞ்சமா மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போனதும் இதை தாளிச்சிடலாம். இப்போ இதே சமயத்துல நம்ம சாம்பார்ல சேர்த்த காய்கறிகள் வெந்தாச்சு. அது கூட கொஞ்சமா சாம்பார் மசாலா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. எனக்கு சாம்பார் மசாலா மட்டுமே போதும். இதுல தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்கிற வரையும் இருக்கட்டும். இப்போ கூட்டுக்கறியை தாளிச்சிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனை சூடு பண்ணி அதுல தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. அடுத்ததா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க.
இப்போ ஒரு 3 ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஓரளவு வறுத்ததும் இதுல நம்ம வேக வச்ச சுண்டல் அந்த கலவையை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்புல வச்சிருந்தாலே போதும். நம்மளோட கூட்டுக்கறி ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை ஒரு பவுல்ல மாத்திரலாம். இப்போ நம்மளோட சாம்பார் நல்லா கொதிச்சாச்சு. இதில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதும். சாம்பார் இருக்கட்டும், அதுக்குள்ள பருப்பு கறி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், துருவின தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு துருவின தேங்காய் பிடிக்கலாட்டி நீங்க அரைச்சும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ள ஒரு அடுப்பு ஃப்ரீயா இருக்கு. அதுல அவியல் வச்சிடலாம். ஒரு மண் பாத்திரத்தை சூடு பண்ணி அதுல தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அவியலை நீங்க மண் பாத்திரத்துக்கு செய்யும்போது நல்ல டேஸ்டா இருக்கும். இதுல கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு அது கூட நம்ம வெட்டி வச்சிருந்த காய்கறியும் சேர்த்துக்கோங்க. நீங்க காய்கறி கூட மாங்காய் சேர்க்கறதுனா புளி சேர்க்க வேணாம். சப்போஸ் நீங்க மாங்காய் சேர்க்கலன்னா காய்கறி முக்கால்வாசி வெந்ததும் கொஞ்சமா புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு சிம்ல வச்சே வேக வச்சிருங்க. இந்த சமயத்துல நம்மளோட சாம்பாரும் பருப்பு கறியும் தயாராயிடுச்சு. இதை ரெண்டையுமே தாளிச்சிடலாம். இப்ப 3 அடுப்பு ஃப்ரீயா இருக்கு. அதுல ஒண்ணுல முட்டைக்கோசுல கொஞ்சமா உப்பு சேர்த்து வேக வச்சிடலாம். இன்னொரு அடுப்புல வெள்ளை பூசணிக்கால கொஞ்சமா உப்பு சேர்த்து மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். இப்போ ஒரு குக்கர்ல ஊற வச்ச தட்டைப்பயிறு சேர்த்துட்டு அது கூடவே உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமா சீரக பொடி சேர்த்துக்கிறேன். கூடவே பச்சை மிளகாய் அப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இதுல தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 3 விசில் வர வரையும் அடுப்புல வச்சுக்கோங்க. முட்டைக்கோசு ஒரு கால்வாசி வெந்ததும் அதுல 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். எனக்கு பாசிப்பருப்பு பிடிக்குன்றதுனால உங்களுக்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பாசிப்பருப்பு வேகட்டும். அதுக்குள்ள நம்ம அவியல் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். அவியல் வெந்ததும் நீங்க துருவின தேங்காயும் அப்புறம் சீரகம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். 2 நிமிஷம் கழிச்சு பச்சை வாசனை போனதும் இதை இறக்கிடுங்க. இந்த டைம்ல நான் கூட்டுக்கறி செய்யும் போது அரைச்சு வச்ச மசாலால கொஞ்சம் மீதி இருந்ததுல அதை இந்த வெள்ளை பூசணிக்காய் வெந்தோன்னா அது கூட சேர்த்துக்கோங்க. வெள்ளை பூசணிக்காய் வெந்ததும் அதுல பாதியை தனியா எடுத்து வச்சுட்டேன். அது இன்னொரு டிஷ்க்கு தேவைப்படுறதுனால தனித்தனியா வேக போட்டா டைம் இருக்கும். அதனால இதே சமயத்துல நான் சாதத்தையும் வடிச்சிட்டேன். அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ ஒரு பவுல்ல கொஞ்சமா பீட்ரூட் கட் பண்ணி போட்டு அதுல உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பீட்ரூட்டை ஸ்டவ்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அடுப்புல வெள்ளை பூசணிக்காய் போட்டு நம்ம புளி சேரி வச்சோம்ல அதுல கொஞ்சமா புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 3ல இருந்து ஒரு 5 நிமிஷம் வரை இருந்தா போதும். அதுக்கப்புறம் இதை தாளிச்சிடலாம். ஒரு பாத்திரத்துல தேங்காய் எண்ணெய் ஊத்தி சூடு பண்ணிட்டு அதுல வெந்தயமும் கொஞ்சம் வத்தலும் சேர்த்துக்கோங்க. கடைசியா கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுட்டு இதை புளிசேரி கூட சேர்த்துக்கலாம். இப்ப புளிசேரி ரெடி ஆயிருச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாத்திருங்க. 2 பேன்ல தேங்காய் எண்ணெய் ஊத்தி சூடு பண்ணி அதுல கடுகு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 பேன்லயுமே கொஞ்சமா பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல நான் வேக வச்சிருந்த முட்டைக்கோசு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நான் வெங்காயம் சேர்க்கல. உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இன்னொரு பேன்ல நான் சின்னதா கட் பண்ணி வச்சிருந்த பீன்ஸ் அப்புறம் கேரட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முட்டைக்கோசுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைம்ல முட்டைக்கோஸ் நல்லா வெந்தாச்சு. இதுல கொஞ்சமா துருவின தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இந்த டைம்ல நம்மளோட முட்டைக்கோஸ் அப்புறம் கேரட் நல்லா வெந்திருந்தது. அதுலயும் கொஞ்சம் தேங்காய் சேர்த்து இறக்கியாச்சு. நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருந்தோம்ல தட்டைப்பயிறு அது கூட ஆல்ரெடி நான் வேக வச்சு எடுத்து வச்சிருந்த வெள்ளை பூசணிக்காய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 கப் அளவு திக்கான தேங்காய் பால் சேர்த்து கலந்து அடுப்புல வச்சுக்கிறேன். இப்போ ஒரு அடுப்பு ஃப்ரீயா இருந்தது. அதுல வெள்ளரிக்காய் பச்சடிக்கு தேவையான வெள்ளரிக்காயை வேக வச்சுக்கிறேன். உப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாயசத்துக்கு தேவையான ஜவ்வரிசி வேக வச்சுக்கலாம். நீங்க எல்லா பாயசத்துக்கும் சேர்த்தே மொத்தமா ஜவ்வரிசி வேக வச்சுக்கோங்க. தனித்தனியா செஞ்சா டைம் இருக்கும். ஒரு பேன்ல சேமியா பாயசத்துக்கு தேவையான சேமியாவை வறுத்துக்கலாம்.
சேமியா நல்லா ரோஸ்ட் ஆனதும் இதை கொதிக்கிற தண்ணியில சேர்த்து கொஞ்ச நேரம் வேக வச்சிடலாம். அதே பேன்ல பருப்பு பாயசத்துக்கு தேவையான பருப்பை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சமா நெய் சேர்த்து வறுத்துக்கோங்க, அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். பருப்பு நல்லா வெந்ததும் இதை ஒரு குக்கருக்கு மாத்திட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு 3 விசில் வர்ற வரையும் அடுப்புல வச்சுக்கோங்க. அதுக்குள்ள நம்ம பச்சடியை ரெடி பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருந்த பீட்ரூட்டை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கோங்க. இதை நல்லா அரைச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு ஒரு பேன்ல வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே சீரகம், பச்சை மிளகாய், அப்புறம் சின்ன வெங்காயம் 1 இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சுக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டை பீட்ரூட் கூட அப்புறம் நம்ம வேக வச்சிருந்த வெள்ளரிக்காய் கூடயும் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்புல வச்சுட்டு இறக்கிடுங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல பால் பாயசத்துக்கு தேவையான பாலை சூடு பண்ணிக்கலாம். இதே மாதிரியே அடை பாயசத்துக்கு தேவையான அடையை வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம பருப்பு பாயசத்துக்கு வேக வச்ச பருப்பு வெந்தாச்சு. அதுல நம்ம ஆல்ரெடி வேக வச்ச சேமியாவை கொஞ்சமா எடுத்து சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருந்த ஜவ்வரிசியை பருப்பு பாயசத்துல கொஞ்சமா சேர்த்துக்கலாம். அதே மாதிரி அடை வேக வச்சிருந்தோம்ல, அதுலயும் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். பருப்பு பாயசத்துல வெள்ளைப்பாக நல்லா கரைச்சு அதை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே தேங்காய் பாலையும் இதுலயே ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது வேகட்டும், அதுக்குள்ள சேமியா பாயசம் ரெடி பண்ணிடலாம். சேமியா நல்லா வெந்தாச்சு. அதுல நம்ம காய்ச்சி வச்சிருந்த பாலை சேர்த்துக்கலாம். பால் பாயசத்துல மில்க் மேட் சேர்த்துக்கிறேன். மில்க் மேட் சேர்க்கறதுனால சுகர் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. மீதி இருக்க ஜவ்வரிசியை இதுல சேர்த்துக்கலாம். இது இருக்கட்டும், அதுக்குள்ள நம்ம பச்சடியில தயிர் எல்லாம் சேர்த்துடலாம். சூடு நல்லா குறைஞ்சதும் பீட்ரூட்ல தயிர் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வெள்ளரிக்காயிலையும் தயிர் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ வாழைக்காய் பொரியல் செய்யறதுக்கு வாழைக்காயில கொஞ்சமா உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. ஒரு பேன்ல தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணி இதுல கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் வெள்ளைப்பூடு சேர்த்துட்டு கூடவே நம்ம வேக வச்ச வாழைக்காயும் சேர்த்துக்கோங்க. கடைசியா கொஞ்சமா பெப்பர் சேர்த்து நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கோங்க. அடை பாயசத்துக்கு தேவையான வெள்ளைப்பாக ஃபில்டர் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இது இருக்கட்டும், அதுக்குள்ள ரசம் ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்துல எண்ணெயை சூடாக்கிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதுல ரசப்பொடி சேர்த்து வறுத்துக்கோங்க. பச்சை வாசனை போனதும் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். நான் புளித்தண்ணி கூட ஒரு தக்காளியும் கொஞ்சம் மல்லி இலை அப்புறம் உப்பு சேர்த்து கலந்து வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதான், ரசம் லைட்டா கொதிச்சோன்னா இதையே இறக்கிடுங்க. இப்ப மாங்காய் பச்சடிக்கு ஒரு பேன்ல எண்ணெயை சூடாக்கி அதுல கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்ததா வெந்தயம் அப்புறம் மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். இது கூட மிளகாய் தூள் அப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியா மாங்காய் சேர்த்து வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வெந்தா போதும். அதுக்கப்புறம் சூடெல்லாம் போனதுக்கு அப்புறம் தயிர் சேர்த்துக்கலாம். இருக்கட்டும், அதுக்குள்ள நம்ம பாயசம் எல்லாத்தையும் தாளிச்சிடலாம். இந்த கேப்ல நான் அடை பாயசத்துல தேங்காய் பால் சேர்க்கிற வீடியோவை எடுக்க மறந்துட்டேன். நெய்யில முந்திரி பருப்பு, ஏலக்காய், அப்புறம் உலர்ந்த திராட்சை எல்லாம் சேர்த்து வறுத்துட்டு பாயசத்தை கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடை பாயசத்தை தாளிச்சிடலாம். இப்போ மாங்காய் பச்சடியில கொஞ்சமா தயிர் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதான், 4 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. என்னென்ன ரெடி பண்ணிருக்கோம்னு வாங்க பார்க்கலாம். ரைஸ், சாம்பார், பருப்பு கறி, கோஸ் பொரியல், ஓலன், கேரட் அப்புறம் பீன்ஸ் பொரியல், இஞ்சி புளி, அவியல், அப்புறம் கூட்டுக்கறி, பீட்ரூட் பச்சடி, புளிசேரி, வெள்ளரிக்காய் பச்சடி, ரசம், வாழைக்காய் பொரியல், மாங்காய் பச்சடி,
பருப்பு பாயசம், சேமியா பாயசம், கடைசியா அடை பாயசம். இப்போ இது எல்லாத்தையும் பரிமாறிடலாம். இந்த வீடியோ ஃபுல்லாமே 21 ரெசிபியை எப்படி சீக்கிரமாக சமைக்கலாம், டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத மட்டும்தான் காட்டியிருக்கேன். அதனால ஒரு சில டிஷ்ல நான் வேகமாக பண்ணுறதுனால அதை வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துருப்பேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாமே நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு மட்டும்தான் எடுத்தது. இதில் பெருசாக நான் ரெசிபி எதுவுமே டீட்டெயிலாக சொல்லலை, ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால. கடைசியாக தான் தெரிஞ்சது உப்பை சேர்க்காம வாழை இலையில 22 பொருள் இருக்குன்னு. நான் அது கூடவே புளிசேரியும் வைக்க மறந்துட்டேன். அப்போ மொத்தமாக 23 ரெசிபி 4 ஹவர்ஸில் செஞ்சு முடிச்சிருக்கோம். இதே மாதிரி ஓணம் ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் சமைக்கும்போது தனித்தனியாக சமைக்காதீங்க, 2 3 சேர்ந்து அட் அ டயத்தில் சமைச்சு முடிச்சிருங்க. அப்போ டைம் நல்லா சேவ் ஆயிரும். அதே மாதிரி எல்லா பொருளுக்கும் தேவையான வெங்காயத்தை முதல்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயத்தை முத நாளே கட் பண்ணிடாதீங்க, அது ஒரு மாதிரி ஆயிரும். காய்கறிகளை மட்டும் முத நாளே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.